Hi students, welcome to Case Botany. நம்ம இந்த வீடியோல 12th பயாலஜி பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் தான் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி சாப்டர் 1 அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் அண்ட் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுனாலும் அல்லது ஒரு 500 லைக் வந்தாலும் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி சாப்டர் 1க்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், அது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சொன்ன மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பயோபாட்னியில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சாப்டர் 2ல் இருக்கிறது. அண்டம் விடுபடுதல் என்றால் என்ன? இது மாதவிடாய் சுழற்சியில் எத்தனையாவது நாளில் நடைபெறும்? வாட் இஸ் ஓவுலேஷன்? விச் டே ஆஃப் மென்சுரல் சைக்கிள் டேக் பிளேஸ்? மனித விந்து செல்லோட அமைப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஷனில் இது வரக்கூடியது. ட்ரா லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் செல். இனச்செல் உருவாக்கம். டிஃபைன் கேமட்டோஜெனிசிஸ். ஸோ அந்த இனச்செல் உருவாக்கம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே பார்த்து வச்சிங்க. 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கருப்பை சுவரோட 3 அடுக்கு, 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரின் வால். அதுக்கடுத்து மனித அண்டசெல், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். நீட் லேபிள்டு ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் ஓவியம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நடந்த கொஷினை டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதில் ஏபிசிடின்னு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன பார்ட்ஸ் சரிங்களா, தலை, அந்த வால், இதெல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாகங்களின் பெயர்களை எழுதிட்டு கொடுக்கப்பட்டுள்ள படமானது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன படம்னு எழுதணும். நீங்கள் பாகம் நோட் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் படம் வரைய தேவை, அந்த ஆஇ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எழுதுனா 1 மார்க்கு. இந்த மாதிரி அதோட நேம் எழுதுனா 1 மார்க். அதனால் கொஷினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சில பேர் அப்படியே படம் கேட்டிருக்காங்க, படம் வரைஞ்சி முடிச்சிரும் அப்படிங்கனால அது எந்த அமைப்பு, விந்து செல்லோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். நமக்கு வந்து பப்ளி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிர்பந்த அனிச்சை செயல் என்றால் என்ன? இது வந்து லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ்னு இருக்கும். இன்டீரியர் கொஷின் இது பார்த்துங்க. இடமாறிய கர்ப்பம், எக்டோடாபிக் ப்ரெக்னன்சி, இது எப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கொஷின் பார்த்துங்க. அதுக்கடுத்து விந்து செல்லோட அமைப்பு பாருங்கள், 3 மார்க்கில் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து தாய் சேய் இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி, நியாயப்படுத்துக. பிளசண்டா எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஹிபின், வாட் இஸ் இன்ஹிபின்? இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர்நிலை விலங்கான மனிதனின் கரு வளர்ச்சி நிலைகள். ஸோ கருவோட வளர்ச்சியில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜும். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். மனிதனில் கருவுறுதல் செயல்முறை விலக்கி பல விந்து செல்களால் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனு, ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலிஸ்பெர்மி இன் ஹியூமன். அதுக்கடுத்து மனித அண்ட செல்லோட அமைப்பு படத்துடன் விவரி. இது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாமே கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், விந்து செல்லு அண்ட செல். அண்ட செல் வந்து நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்க. அதனால் அந்த டயக்ராம் அந்த 2 கொஷின் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. எக்ஸ்பிளனேஷனோட கேட்டால் 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து அண்ட செல் உருவாக்கம் சரிங்களா, ஊஜெனிசிஸ் சம்மன் இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த விந்து செல் உருவாக்கம் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி இதையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள், அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து மனித இனச்சல் உருவாக்கும் நிலை, கிவ்ஸ் ஸ்கீமேட்டிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ். அந்த இனச்சல் உருவாக்க அந்த கொஸ்டினை நிறைய பேர் விட்டுருவீங்க சரிங்களா, அந்த மேல் அண்ட் ஃபீமேல் போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இதுவும் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின். இங்கே டயக்ராம் கொடுத்துட்டாங்க, புக் பேக்கில் இருக்கிறதா. இந்த டயக்ராமுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும் சரிங்களா, அந்த நேம் வந்து நல்லா பார்த்துங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எழுதணும். இது வந்து சுவாலஜியில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் பயோபாட்னியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள், 2 மார்க்ஸு. அதிகமாக அந்த மெண்டலேத்தை மறு ஆய்வு செய்தவங்களுக்கு பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அதே தான், இதுவும் அதே தான் சரிங்களா, 2 கொஸ்டினும். அதுக்கடுத்து பிற்கலப்பு, பேக்ராஸ் அப்படின்னா என்ன? அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்க, 4 மணி தாவரத்தில் வெளிர் பச்சை இலை உடைய தாவரம், அடர் பச்சை இலை உடைய தாவரம், பாரம்பரியத்தோட வகை, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மெண்டல் 7 வேறுபட்ட பண்பு, ரைட் த 7 கான்ட்ராக்டிங் ட்ரைட் ஆஃப் மெண்டல்.
அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் தான் பாருங்கள் இந்த செகண்ட் லெசனில் கேட்டிருக்காங்க நிறையா, சரிங்களா? அப்போ நீங்கள் சாப்டர் 2 வரும்போது 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சிருங்க. நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க பாருங்கள் 2 மார்க் 3 மார்க் கூட கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 மார்க்கு 3 மார்க் இவ்வளோ தான், மொத்தமாகவே 5 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் 5 மார்க்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 5 மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது. அதாவது ரிப்பீட்டடாக இதில் இந்த இயர் கொஸ்டினில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 2020, 21, 22, 22 ஜூலை, 23, 24, லாஸ்ட்டாக 25 வரைக்கும், சரிங்களா? அப்போ எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் இந்த லெசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. மரபணுக்களோட இருக்கிற இடைச்செயல் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷனு, அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தல் நிறைய டைம் இருக்கும், டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு. அதுக்கடுத்து முழுமை பெறா ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை, இன்கம்ப்ளீட்டு டாமினன்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை எடுத்துக்காட்டுடன் விவரி. இதுவும் ரிப்பீட்டட் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே முழுமையற்ற ஓங்குதன்மை, பசுங்கணியத்தில் மரபணு சார்ந்த பாரம்பரியம், அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தல். ஸோ ஓங்குதன்மை மறைத்தலும் அந்த முழுமையற்ற ஓங்குதன்மையும் ரிப்பீட்டடாக நிறைய வரும். பியூர் சயின்ஸ் பாட்னிலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸுக்கு பாட்னிக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம், அந்த வீடியோஸுமே பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருபண்பு கலப்பு சோதனை, பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்தீங்க, இதில் ஏதாவது கொஷின் படிக்காமல் இருந்தீங்கன்னா படித்து வச்சுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. இதெல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிறவங்க மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ 100 கமெண்ட் ஆர் 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 பார்ப்போம்.